ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்னடா மார்னிங் வீடியோ வராமல் சாயந்தரம் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயின் சேனலுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சே அதில் வந்து போஸ்ட் பண்ணாமே இருந்தது மாதிரி இருக்கவே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி நானுமே லாஸ்ட்டாக மகாநதி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கும் அப்படியே ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ லேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அழகான ஒரு ஃபேமிலி பிக்சர் இன்னைக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஃபைனலி நம்ம பாஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் உரியடி போட்டி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. காவேரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை வந்து நம்ம விஜய் அந்த சாந்து போட்டு பேக்ரவுண்ட் சாங்கோட செம்ம ஆப்டா சூட் ஆச்சு நம்ம தலைவருக்கு. மியூசிக்கல் சேர் அப்படியே அழகாக போயிட்டே இருந்தா எப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் இல்லையா? ஸோ அதனால கிருஷ்ணா வந்து இன்டென்ஷனோட தான் தள்ளி விட்டாரு அப்படின்றத விஜய் அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு. பட் எல்லாரும் வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இவர் ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு கூட தெரிஞ்சும் அவங்கள தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு பெரிய வில்லன் தான். இந்த விஷயத்த நிவின் கிட்ட விஜய் சொல்றாரு. பிகாஸ் காவேரி அங்க சைட்ல நடந்த விஷயம், அப்புறம் இவருக்குமே வந்து அன்னைக்கு ராகவ் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லா சந்தேகமும் வந்து இன்னைக்கு தள்ளி விட்டதையும் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி அனுப்பி வீட்டில் இருக்க நம்ம காவேரியோடைய பேபியில கூட கைய வைக்கிற அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா கண்டிப்பா வந்து விஜய் வந்து பேக் டு எஸ்ஆர்ஆரா சூன் மாற போறாரு. அண்ட் நம்ம காவேரி அப்படி விழுந்ததும் ஒரு நிமிஷம் நமக்கே கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு, உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்க மாதிரி. பட் எனிவேஸ் கேர்ஃபுல்லா இருந்தாங்க. கேஷோ பேபியுமே சேஃபா இருக்காங்க. நிவின் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சமா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நிவின்மே வந்து இமீடியட்டா அவர் ஃபாலோ பண்ணியே போறாரு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்னொரு சைடு கங்கா வந்து ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் குமரன் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க கப்பலோட ஹாப்பியா இருக்காங்க ஜோடியோட அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன்ல குமரன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ குமரனை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லை அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்றதையும் ரியலைஸ் பண்றாங்க. எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரத்தை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா அன்பா பாசமா தான் குமரன் பார்த்துக்கிட்டாரு. பட் பணத்துக்காக அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசிருக்க கூடாது அப்படின்றத இன்னைக்கு கங்கா ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ குமரனுடைய என்ட்ரி வந்து இவங்களுடைய டெலிவரி அப்போ வரும்ன்றத ஒரு 2-3 இடத்துல நமக்கு டீமுமே அங்கங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வரல, கண்டிப்பா வந்து டெலிவரிக்குள்ள வந்துருவாரு குமரன் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ண அங்க வந்து அந்த கிருஷ்ணா வந்து ராகவ் கிட்ட பேசுறத நோட் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் இனிமே வந்து இன்னும் பெரிய இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு போயிட்டு ஏன் அவர் வந்திருக்காரு, அவருடைய உண்மையான இன்டென்ஷன் என்னதான், அந்த முத்துமலர் ஃபேமிலி யாரு, இவங்க எல்லாம் நிஜமாவே ரியல் தானா இல்ல அவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு கூட சம்மதம் இல்லாம சும்மா ஆக்ட் பண்ண வந்திருக்காங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் மகாநதி மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான அப்கமிங் வீக்ஸ் எல்லாம் கண்டிப்பா டிஆர்பி தேவைப்படுது. 3 நாளைக்கு எபிசோட் கிடையாது, 3 நாள் இல்ல 1 2 3 4 டேஸ்க்கு வந்து நமக்கு எபிசோட் இல்லை. இனிமே மண்டே தான். அதுக்குள்ள நானே ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வந்துருவேன். அதனால எனக்கும் பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் முக்கியமான அப்டேட்டா இருந்தா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு நைட் 10 மணிக்கு ட்ரெயின். ஸோ எல்லாரும் சேஃபா ஹாப்பியா ஃபேமிலியோட ஜாலியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரையும் நியூ அப்டேட்டோட மீட் பண்றேன். பாய், ஹாப்பி பொங்கல்.